நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட தொகுதியின் குன்னம் தொகுதியின் வேட்பாளர்கள் அவர்களை ஆதரித்து அண்ணன் சீமான் அவர்கள் தொடர் பரப்புரையில் ஈடுபட உள்ளார். விவசாய சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய கட்டாயம். இந்த நிலம் நஞ்சாகிவிட்டது, காற்று மாசுபட்டு விட்டது, குடிநீர் விஷமாக மாறிவிட்டது, உணவு விஷமாக மாறிவிட்டது, இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் கொள்ளை போகிறது. இதையெல்லாம் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் திராவிடம் என்ற போர்வையில் தமிழர் நிலத்தை, தமிழர்களுடைய உரிமைகளை, தமிழர்களுடைய கனிமங்களை திருடிச் செல்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் தொடர்ந்து வைக்கிறோம். நீங்கள் கனிம வள கொள்ளை என்றால் ஏதோ பெரிய விஷயம் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, இந்த அரியலூர் பகுதிகளில் சிமெண்ட் கற்கள் என்று சுண்ணாம்பு கற்களை எடுப்பது கூட கனிம வள திருட்டுத்தான். அது எங்கள் மக்களுக்கு சேர வேண்டிய உரிமை. அதை தனியார் முதலாளிகள் ஆட்டைய போடுறான். வேலை வாய்ப்பு கொடுக்கிறேன்னா இன்னைக்கு நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? மாநிலத்தின் முதலமைச்சர் மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், என்னடா இவ்வளவு மரியாதையா சொல்றேன்னு நினைக்காதீங்க, வச்சு செய்ய போறேன். அதனால தான் அவ்வளவு மரியாதையா சொல்லணும். அண்ணன் சொல்லியிருக்காரு, அண்ணனுடைய வளர்ப்பு. அண்ணன் அப்படி சொல்லியிருக்காரு, எங்கள்கிட்ட யாரை திட்டுனாலும் நேர்மையா திட்டுங்க, நீ செருப்பல் அடிச்சாலும் சந்தனத்துல முக்கிய அடி, சாணியில முக்கிய அடிச்சிடாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடை போட்டு பேசுறார். வெளிநாடுகளுக்கு சென்றிருந்தோம், துபாய் தேசத்திற்கு சென்றிருந்தேன், 6000 கோடி முதலீட்டை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். 6000 கோடி முதலீட்டில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறதுக்கு அவர்கள் ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்கிறார்களே, எடப்பாடி ஆட்சியில் இதெல்லாம் நடந்ததா அப்படின்னு கேட்கிறார். ஐயா, உங்கள்கிட்ட நாங்க கேட்கிறோம் ஐயா, 6000 கோடி முதலீடு அவங்க கொண்டு வர்றாங்க ஐயா. இல்லத்தரசிகளுக்கு ஒரே நாள்ல 1,31,00,000 பேருக்கு 6,550 கோடி ரூபாயை ஒரே நாள்ல இன்வெஸ்ட்மெண்டா, வாக்குக்கு காசா 5000 கொடுத்தீங்களே ஐயா. 6000 கோடிக்கு துபாய் போன செலவு காசை மிச்சம் பண்ணி இருந்த 6,550 கோடிக்கு தமிழ்நாட்டில் அரசாங்கமே தொழிற்சாலை கட்டி இருந்திருந்தா தனியார் என்ன மயிருக்குங்க எங்களுக்கு வேலை கொடுக்குறான், நாங்க அரசாங்க உத்தியம்னு காலரை தூக்கி விட்டு நடந்திருப்போம் ஐயா. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை ஏன் ஸ்டாலின் உருவாக்கல? அமைச்சர் வந்தாராம், யாரு? நம்ம அண்ணன் சிவசங்கரன் வந்தாரு. தம்பி சொன்னான், புகழ் சொன்னான், அண்ணே அமைச்சர் வந்துட்டு போயிருக்காரு. அமைச்சர் வந்துட்டாரு, முதலமைச்சர் வந்துகிட்டு இருக்காரு பின்னாடி. யாரு? தமிழ் தேசிய முதலமைச்சர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்துகிட்டு இருக்காரு. கேட்கிற கேள்விக்கு அந்த அமைச்சர், எங்க மாவட்டம் அரியலூர், என் கோட்டை தெரியுமா? தம்பி புகழுக்கு சொந்தக்காரங்க ஊர்ல, மாம ஊர்ல போய் கூட்டம் போட்டதுக்கு 2 நாளா போய் காவல் நிலையத்தில் அழுதுருக்காங்க. யாரு? நம்ம உடன்பிறப்புகள். அவரை திருச்சி போறதுக்குள்ள எப்படியாவது கைது பண்ணிருங்க. டேய், மறுபடியும் வந்து பேசுறா, உன் ஊர்ல கைது பண்ணி பாரு, உனக்கு தெம்பு இருக்கா? டேய், நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். நீ வேலை வாய்ப்பை உருவாக்கல. இந்த மாவட்டத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்கிற எங்கள் அமைச்சர் சிவசங்கரன் பேசுற, அவரு நடத்துற போக்குவரத்து துறையில 1,00,000 கோடி நஷ்டம்டா. அந்த நஷ்ட காசை சிவசங்கரன் கொடுப்பாரா? அரசு துறை நஷ்டத்துல ஓடுது, போக்குவரத்து துறை ஏன் நஷ்டத்துல ஓடுது? இலவச பேருந்து கொடுத்தோம்ல பெண்களுக்கு, அதனால நஷ்டமாயிருச்சு. அப்புறம் என்ன மயிருக்கு டிக்கெட் விலையை ஏத்துன? அரியலூர்ல இருந்து திருச்சிக்கு போறதுக்கு எவ்வளவு டிக்கெட்? எவ்வளவு டிக்கெட்? இங்க இருந்து எவ்வளவு பேருந்துல, அரசு பேருந்துல 60 ரூபா. இதுக்கு முன்னாடி 40 ரூபா இருந்துச்சா? இந்த 20 ரூபா கூடுதல் கட்டணத்தை ஏன் நீ ஏத்துன? இங்க பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்துட்டு ஆண்கள்கிட்ட 20 ரூபா அங்கிட்டு ஆட்டையை போட்டுக்கிறது, இந்த மாதிரி திருடிக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 1000 ரூபா இல்லத்தரசிகளுக்கு கொடுத்துட்டு அவன் புருஷன் இருந்து டாஸ்மார்க்ல காசை வாங்கிக்கிறது. அப்புறம் என்ன பண்ணுவான்? குடல் வெந்து போயிடும், கிட்னி எல்லாம் அழுகி போயிடும், ஏதாவது பிரச்சனை வந்துடும். அப்ப என்ன பண்ணணும்? மருத்துவமனை தனியார் கட்டி வச்சிருப்பான் திமுக அதிமுக காரன், அங்க போங்க. அங்க போனா என்ன ஆகும்? குடல் நல்லா இருக்கும், கிட்னி நல்லா இருக்கும், லைட்டா வெந்து போயிருக்கும், அதுக்கு மாத்திரை கொடுத்தா சரியாயிரும். ஆனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை. மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் இருக்கார்ல, அவரை மாதிரி கிட்னி திருட்டு வயிற்று அறுத்து. நாங்க சொன்னோம் 2021 முன்னாடி சொன்னோம், ஐயா தயவு செய்து திமுகவுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, அவன் குடலு குந்தாணி எல்லாத்தையும் வித்துருவான், அவன் 10 வருஷமா பிரியாணி திங்காம பசியில கிடந்தா அவனுக்கு ஓட்ட போட்டுறாதீங்க, ஆட்டைய போட்டுருவாங்க. யாரும் கேட்கல. அமைச்சர் வந்தா சரியாயிரும், நம்மால திமுக வந்தா சரியாயிரும். ஓட்ட போட்டீங்க, கால் வரைக்கும் வந்து விழுந்தான். தேர்தல் நேரத்தில் காலில் விழுவான்.
தேர்தல் முடிஞ்சு ஆட்சி அதிகாரத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி இப்போ கிட்னி வரைக்கும் வந்துட்டான். அடுத்து எங்க போவான், இன்னும் கொஞ்சம் மேலே வருவான், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லி அடுத்து இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு போவான். அப்புறம் மண்டைக்கு வருவான், மண்டைக்குள்ள இருக்க மூளையை கழட்டி எடுத்துட்டு போயிடுவான். ஏன்னா திராவிடனுக்கு மூளை இல்ல. திராவிடனுக்கு மூளை இருந்தால் போக்குவரத்து துறை நஷ்டத்துல ஓடுது, போக்குவரத்து துறையில் இருக்கிற ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு சம்பளம் கொடுக்க துப்பு இல்ல, ஓய்வு பெறும் பொழுது அவர்களுக்கு பெனிஃபிட் அமௌண்ட் கொடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்திட்ட காசு இல்ல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ இலவச பேருந்து விடுற, பெண்களுக்கு இலவச பேருந்து. இதுக்கு மாற்று யாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவர் பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுக்கிறாரா? நான் இவர் எப்படி? ஐயா எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியாது. பாரிவள்ளல் பரம்பரையில வந்த கடைசி பேரன் அவர்தான். அவர் பாரிவள்ளல் பரம்பரை வாரி வழங்குறாப்புல. ஆண்களுக்கும் இலவச பேருந்து. அப்ப நடத்துனர் ஓட்டுநர்கள் சம்பளம் யாரு கொடுப்பா? செத்து போனவங்க அம்மா ஜெயலலிதா வந்து கொடுக்குமா? இல்ல செத்து போன எம்ஜிஆர் வந்து கொடுப்பாரா? யாரு கொடுப்பா சம்பளம்? ஏற்கனவே 1 லட்சம் கோடி நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு போக்குவரத்து துறை. சம்பளம் கொடுக்க காசு இல்ல, அரசு கிட்ட காசு இல்லாம உலக வங்கிட்ட கடன் வாங்குற. அதுல ஐயா ஸ்டாலின் நிர்வாக திறனற்ற எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில 4.25 லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்திருக்கிறார்களே, இதையெல்லாம் யாரும் கேட்க மாட்டார்களா அப்படின்னாரு. ஐயா 1967 அண்ணா காலத்துல இருந்து வாங்கின கடன், 50 வருஷமா வாங்கின கடனே 4.25 லட்சம் கோடி. நீங்க வைந்த ஆட்சிக்கு வந்த இந்த 5 ஆண்டு காலத்துல 6 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க. இப்ப தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை எவ்வளவு தெரியுமா? 10.25 லட்சம் கோடி. இப்ப நாம என்ன கேட்கிறோம்? பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, எடப்பாடி நிர்வாக திறனற்று 4.25 லட்சம் கோடி கடனை வாங்கி விட்டார். நீங்கள் 6 லட்சம் கோடி வாங்கி விட்டீர்கள். உங்களுக்கு நிர்வாகம் மயிர புடுங்க தெரியுதா? பதில் சொல்லுங்க. 10 லட்சம் கோடி யாரை கேட்டு கடன் வாங்கின? எதுக்கு வாங்கின? இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா பத்தாது, இப்ப 2000. எடப்பாடி பழனிசாமி பாரிவள்ளலுடைய பேரன்ல, நான் 2000 ரூபாய் கொடுக்கிறேன். அவரு இல்லத்தரசிகளுக்கு நான் 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன். இவரு நான் 10,000 ரூபாய் கொடுப்பேன்ல, கருணை தொகையை கொடுப்பேன். அது என்னடா தேர்தல் வந்தா மட்டும் உங்களுக்கு கரிசனம் கட்டிக்கிட்டு வருது, கண்ணாடி சவர் ஒட்டிக்கிட்டு வருதுங்கிற மாதிரி மக்கள் மீது கரிசனம் தேர்தல் வரும்பொழுது எங்க இருந்தா வருது? இப்ப 5000 கொடுக்கிறாரு ஐயா ஸ்டாலின். சொல்றாரு 3000 அந்த தொகையும் சேர்த்து 2000 வெயிலுக்கான நிவாரணம். ஐயா வெயில் 2026 தான் வருவேன்னு சொல்லிச்சுங்களாங்க ஐயா? இல்ல சூரியன் 2026 தான் போட்டு சுட்டரிக்குதா? 25 வெயில் காலம் வரல, கோடை காலம் வரல, 24 வரல, 23 வரல, 22 வரல, 21 வரல, 26 வருது. தேர்தல் வருது, அதனால வருது. எடப்பாடி பழனிசாமி கருணை தொகையாக 10,000 கொடுப்போம். ஒரு ஆளுக்கு 10,000. 1,31 லட்சம் இல்லத்தரசிகளுக்கு இப்ப இந்த 1000 ரூபாய் போய்கிட்டு இருக்கு. 2 கோடிக்கும் மேற்பட்ட இல்லத்தரசிகள் இருக்கிறாங்க. 2 கோடி இல்லத்தரசிகளுக்கும் 10,000 ரூபாய்னா 2 லட்சம் கோடி வருது. இந்த 2 லட்சம் கோடி எடப்பாடி பழனிசாமி எங்க இருந்து கொடுப்பார்? எங்களுடைய கேள்வி அது. எங்க இருந்து நீங்க கொடுப்பீங்க? கொடநாடு அந்த இதுல கொலை வழக்கில் கொல்லப்பட்டு அதுல நிறைய பத்திரங்கள் காணாம போனதா சொல்றாங்களே, அந்த சொத்தை வித்து கொடுப்பீங்களா? அம்மையார் ஜெயலலிதா வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வச்சிருந்தாங்க, அந்த காசெல்லாம் மிச்ச பேங்க் அக்கவுண்ட்ல இருக்குது, அதை எடுத்து இந்த 2 லட்சம் கோடியை கொடுப்பீங்களா? எங்க இருந்து மிஸ்டர் கொடுப்பீங்க? எடப்பாடி பழனிசாமி எங்க இருந்து கொடுப்பாரு? அவரு அடுத்த இன்னொரு பக்கம் சிறப்பு திட்டம், நாங்க வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் கொடுக்க போறோம். எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் புரட்சி திட்டங்கள், தமிழ்நாட்டில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களின் வகையில இதெல்லாம் வருது. வீட்டுக்கு நாங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்க போறோம். அவரு நீ ஃப்ரிட்ஜ் கொடுக்குறியா? ஆக நான் யாரு சாதாரண ஆளா? கருணாநிதியுடைய மகள்ல இப்ப நான் என்ன பண்ற பாரு அப்படின்னு இவர் 8000 ரூபாய்க்கு கூப்பனு. ஏன்னா 10 வருஷம் கூப்பல உட்காந்துருந்தாங்கல்ல, இப்ப அந்த கூப்பல மறுபடியும் உட்காந்துடக்கூடாதுன்னு கூப்பன் 8000 ரூபாய்க்கு. அந்த 8000 ரூபாய் எடுத்துட்டு போய் என்ன பண்ணலாம்? 8000 ரூபாய் கூப்பனை கொண்டு போய் நீங்க கடையில கொடுத்து நீங்க மிக்சி வாங்கிக்கலாம், கிரைண்டர் வேணா வாங்கிக்கலாம், டிவி வேணா வாங்கிக்கலாம், ஃப்ரிட்ஜ் வேணா வாங்கிக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ் வேணா வாங்கிக்கலாம். இவ்வளத்தையும் இலவசங்கள் கொடுக்குறாங்க பாருங்க. எப்பேற்பட்ட புரட்சியாளர்கள், எப்பேற்பட்ட தாராள பிரபுக்கள். ஐயா எடப்பாடி பழனிசாமி பாரிவள்ளல் பரம்பரை, ஐயா ஸ்டாலின் பேகனுடைய கடைசி வாரிசு. அதனால வாரி இறைக்கிறாங்க. வச்சுக்கங்க விளக்கென்ன இதெல்லாம் கொடுக்குறியே, அந்த அடுப்புல வச்சு சமைக்கிறதுக்கு இல்ல ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு காய்கறி, தக்காளி, சுண்டக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் யாரா கொடுப்பா? இந்த விவசாயி தான்டா கொடுக்கணும். அதை தாண்டா நாங்க சொல்றோம். அந்த விவசாயம் அரசு பணின்னு சொல்றோம்டா. நீ சமைக்கிறதுக்கு சொல்ற, வீட்டுல டிவி பார்க்கறதுக்கு சொல்ற, இதெல்லாம் கொடுக்கிற. மின்சார கட்டணம் யாருங்கய்யா கட்டுவா? டிவி கொடுத்துட்ட, மிக்சி கொடுத்துட்ட, கிரைண்டர் கொடுத்துட்ட, வாஷிங் மிஷின் கொடுத்துட்ட, ஃப்ரிட்ஜ் கொடுத்துட்ட, எல்லாம் கொடுத்துட்ட. வீட்டில் கரண்ட் பில் யாரு கட்டுவா? கரண்ட் பில் இந்த ஆட்சியில் 4 முறை உயர்த்தப்பட்டிருக்கு. மின்சார கட்டணம் நமக்கு 1 யூனிட் மின்சாரம் 5 ரூபா, தனியார் முதலாளிகளுக்கு 1 யூனிட் மின்சாரம் 3 ரூபா, நாட்டு மக்களுக்கு 5 ரூபா, தனியார் முதலாளிகளுக்கு 3 ரூபா. நமக்கு எப்ப கரண்ட் போகும், எப்ப வரும், எதுவும் கிடையாது, எந்த கணக்கு வழக்கம் கிடையாது. நினைச்சா புடுங்குவான், நினைச்சா இது பண்ணிடுவான். நம்ம ஊர்ல கிராமத்துல நம்ம அம்மாக்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இந்த கரண்ட்டுக்காரனுக்கு கையில கட்ட வர புடுங்கிட்டு போயிட்டான், பேதியில போவான் அப்படின்னு நம்ம அம்மாக்கள் திட்டுவாங்க. புடுங்க சொன்னது யாரு? முதலமைச்சர். புடுங்க சொன்னது யாரு? அந்த
மின்சாரத்துறையை கையில வச்சிருக்கிற அமைச்சர் பெருமக்கள். புடுங்க சொன்னது யாரு? அங்க இருக்கிற அதிகாரிகள். ஆனா திட்டு வாங்குறது யாரு? பியூஸை புடுங்கிட்டு போன நம்மாளு. அப்படி இவர்கள் தனியார் முதலாளிகளுக்கு தடையற்ற மின்சாரம், 3 ரூபாய்க்கு தடையற்ற மின்சாரம், 24 மணி நேரத்தில் ஒரு நொடி கூட மின்சார துண்டிப்பு இருக்காது, மின்சார இது இருக்காது, அவங்களுக்கு சலுகை. அப்ப யாருக்கான அரசாங்கமா இது இருக்கு? நாம குடிக்கிற தண்ணி பாட்டில்ல வாங்கி குடிக்கிறது 20 ரூபா. அதை எடுக்கிற தனியாருக்கு அரசாங்கம் எவ்வளவு தெரியுமா விக்குது? வெறும் 20 காசுக்கு. 1 லிட்டர் தண்ணியை 20 காசுக்கு விற்கிறான். அந்த தண்ணியை தனியார் முதலாளி 20 ரூபாய்க்கு நமக்கு விற்கிறான். அப்ப யாருக்காக இவர்கள் ஆட்சி செய்யறாங்க? தனியார் துறைமுகங்கள், தனியார் விமான நிலையங்கள், விமானம் தனியார், வண்டி ஓட்டுற பஸ் ஓட்டுறது பஸ் தனியார், எல்லாமே தனியார். நீங்க பார்த்திருப்பீங்க, தனியார் பேருந்துகள் தேசிய நெடுஞ்சாலைகள்ல அவ்வளவு லாபத்துல ஓடுது. தனிப்பெரும் முதலாளிகள் இவ்வளவு லட்சம் பேரு இவ்வளவு பஸ் லாபத்துல ஓட்டுறான். ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் ஓட்டுகின்ற தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை 1 லட்சம் கோடி நஷ்டம்னா அமைச்சர் சரியில்லைங்க. அமைச்சர் சரியில்லை. அமைச்சரை மாற்றணும். அமைச்சரை மாற்றணும் என்ன பண்ணணும்? அண்ணன் சிவசங்கரனுக்கு பதிலாக திமுக வேற யாராவது நிற்பாங்கன்னா, திமுக இருக்கவனுக்கு மூளை இருக்காது. அவனுக்கு நீங்க ஓட்டு போட்டு என்ன பயன் இருக்க போகுது? நான் ஒண்ணு கேட்கறேங்க, எங்க ஐயா ஸ்டாலினுக்கு மூளை இருக்கா? மூளை இருந்தா செந்தில் பாலாஜியை கூட சேர்த்திருப்பாரா? சரி, அவருக்கு உண்மையிலுமே மூளை இருந்துருந்துச்சுன்னா கடைசியா இப்ப ஓபிஎஸ் கூப்பிட்டு சேர்த்து வச்சிருப்பாரா? அந்த ஓபிஎஸ் உண்மையிலுமே நல்லா மானஸ்தான் நினைச்சேன், உண்மையிலுமே. ஆனா இப்பதான் தெரியுது, சோத்துல உப்பு போட்டு திங்கிற அந்த பரம்பரையிலே அவங்க பரம்பரைக்கே பழக்கமே இல்லை போல இருக்கு. அப்படிப்பட்ட ஆளு ஓபிஎஸ். ஐயா ஸ்டாலின் பேசுறாரு, எவ்வளவு பெரிய விசுவாசி தெரியுமாங்க ஓபிஎஸ். அம்மையார் ஜெயலலிதாக்கு விசுவாசமா இருந்தவர். அம்மையார் ஜெயலலிதா சிறைக்கு போகும் பொழுது ஓபிஎஸ்ஐ 3 முறை முதலமைச்சர் பொறுப்புல உட்கார வச்சுட்டு போயிருக்காரு. யாரு சொல்றா? ஸ்டாலின். விசுவாசம் மிக்கவர். நாங்க கேட்கிறோம், உண்மையிலுமே அம்மையார் ஜெயலலிதா மீது விசுவாசம் இருந்திருந்தா ஜெயலலிதாவினுடைய சேலையை சட்டமன்றத்துக்குள்ள உருவிய திமுகவோடு எந்த காலத்திலும் ஓபிஎஸ் சேர்ந்திருக்க மாட்டார். ஆனால் அவருக்கு விசுவாசம் இல்லாதனாலதான், அவருக்கு அதை பத்தி கவலை இல்லாதனாலதான் ஜெயலலிதா சேலையை ஒரு திமுக கட்சியிலே போய் சேர்ந்திருக்காருன்னா இது என்ன மாதிரியான மாற்று? இவர்கள் எல்லாம் சேர்ந்து மாத்த போறாங்களாம். இவர்கள் மாத்த போறாங்க. இவர்களுக்கு மாற்று இன்னொருத்தர். அவர் 2000 கொடுக்குறேன், இவரு 2000 கொடுக்குறேன். அவர் பெண்களுக்கு இலவச பேருந்து, இவர் ஆண்களுக்கு இலவச பேருந்து. அவர் தமிழ்நாட்டில் உள் நகரங்களில் மட்டும்தான் பெண்களுக்கு இலவச பேருந்து, இவர் ஆண்களுக்கும் இலவச பேருந்து. அவரு தமிழ்நாடு முழுக்க நீங்க எங்க வேணாலும் போங்க, எங்க போனாலும் பெண்களுக்கு இலவசமாக நாங்க பேருந்து கொடுக்கிறோம். இவரு 10,000 ரூபாய் கொடுக்க 8,000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறோம். இவர் 10,000 ரூபாய் கொடுக்குறோம். இன்னொருத்தர் புதுசா வந்து நாங்க தாலிக்கு தங்கம் கொடுக்க போறோங்க, 1 பவுன் தங்கம் கொடுக்க போறோம். 1 பவுன் தங்கம் இன்னைக்கு என்ன விலை ராஜா விக்குது? அவனை சொல்லுங்க, 1 பவுன் தங்கம் இன்னைக்கு என்ன விலை? இதை மட்டும் நீ சொல்லிடு பார்ப்போம். ஆண்டொன்றுக்கு 10 லட்சம் திருமணங்கள் நடக்குது. 10 லட்சம் திருமணம்னா ஒரு நாளைக்கு, அதாவது 10 லட்சம் திருமணம்னா 1 பவுன் 1 லட்சத்துக்கு மேல தாண்டி போயிருச்சு. அதுவே வருஷத்துக்கு 1 கோடி, 5 வருஷத்துக்கு 5 கோடி. இந்த 5 கோடி காசை எங்க இருந்து கொடுப்ப? எங்க இருந்து உனக்கு பணம் வரும்? மாசம் நான் 2500 கொடுக்குறேங்க. அவங்க 2000 தான் கொடுக்குறாங்க, நாங்க 2500. கேட்டா அண்ணன் சீரு, ஆயா சீரு, பாட்டி சீரு. என்னங்கடா டேய், உங்க கொள்கை தான்டா என்ன? உங்க கட்சியினுடைய தலைவர் இலவசங்களை அறிவிக்கிறார். அந்த கட்சிக்காரங்க அருண் ஒருத்தர் இருக்காப்லங்க, திருச்செங்கோட்டில் வேட்பாளராக நிற்கிறாரு. இங்க வேணா காணொலி இருக்கு, போய் எடுத்து பாருங்க. அவர் பேசுறாரு, இலவசங்களை கொடுத்து நாட்டு மக்களை, ஏழைகளை அடிமையாக்கி விட்டார்கள், அவர்களை சோம்பேறியாக்கி விட்டார்கள். மேடையில் ஒரு ஐஎஃப்எஸ், நம்ம அண்ணாமலை இருக்கார்ல, ஐபிஎஸ் எதுக்கு படிச்சாருன்னு தெரியாம, எதுக்கு படிச்சாரு, எதுக்கு வேலைக்கு சேர்ந்தாரு, எதுக்கு வேலையை விட்டாரு, எதுக்கு பிஜேபிக்கு போனாரு, எதுக்கு இப்ப நாசமா போய் தெருவில் உட்காந்துருக்காருன்னு தெரியல. அந்த மாதிரி ஐஎஃப்எஸ் அருண்குமார்னு ஒருத்தர் எதுக்கு படிச்சாரு, எதுக்கு வேலை வாங்கினாரு, எப்படி போனாரு, இப்ப எதுக்கு அந்த தவிட்டு தற்கொலை கட்சியில போய் சேர்ந்தாருன்னு தெரியல. அவர் அங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, இவர் இலவசங்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க கட்சி பெண்மணி ஒருத்தவங்க கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க, கொடுக்காதே கொடுக்காதே, இலவசங்கள் கொடுக்காதே, கெடுக்காதே கெடுக்காதே, பெண்களை கெடுக்காதே அப்படின்னு அவங்க மேடையில் பேசுறாங்க. இவர் வந்து அண்ணஞ்சீரு 2500 தாரேன், 1 பவுன் நகை தர்றேன் அப்படின்னு இவர் ஒரு பக்கம். நீங்க கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறீங்கல்ல, யாரை சொல்றேன்னு தெரியுது இல்ல? தவிட்டு தற்குறி. அணிலே அணிலே ஓடி வா, கரண்ட் மரத்துல ஏறி வா, மரத்து மேல ஏறி வா, வரும்பொழுது தர்பூசணி கொண்டு வா, கையில வாங்கலைன்னா தூக்கி வண்டிக்குள்ள போட்டாங்க. ஒரு கட்சி தலைவன் வண்டியில போய்கிட்டு இருக்கான், தர்பூசணி பழத்தை தூக்கி வண்டிக்குள்ள தூக்கி போட்டாங்க. இது ஒரு கூட்டம். அவருடைய கொள்கை தலைவர் யாரு? பெரியார். அந்த பெரியார் ஈவேரா என்ன சொல்லியிருக்காரு? பெண்கள் தாலி அணிவது அடிமை சின்னம், அந்த அடிமை சங்கிலியை உடைத்தெறிய வேண்டும் என்றால் பெண்கள் தாலியை அறுத்து எறிய வேண்டும். இது பெரியார் கொள்கை தலைவர், தாவேகாவுடைய கொள்கை தலைவர். தாவேகாவினுடைய தலைவர் என்ன சொல்றாரு? அந்த தாலிக்கு 1 பவுன் தங்கத்தை நாங்கள் கொடுக்கிறோம். அப்ப கொள்கை தலைவரை செருப்பு கழட்டி அடிச்சிருக்கீங்களா மிஸ்டர் விஜய்? அவர் என்ன தூக்கி போட்டு மிதிக்கிறீங்களா? இல்ல தாலி அணிவது அடிமை சின்னம்னு பெரியார் சொன்னதை நீங்க ஏத்துக்கலையா? சொல்லணும்ல. கொள்கைக்குள்ளே அவர்களுக்கு முரண்.
அவர் வந்து நாங்கள் நல்லாட்சி கொடுக்க போறோம், இங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு அவங்க இன்னொன்னு திமுக அப்படின்னு அவரு அங்கிட்டும் இங்கிட்டும் குறுக்க மறுக்கட்டே. பைபாஸ்ல குறுக்க மறுக்க போவாதீங்கடா, சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு பாண்டிச்சேரியில போனா பைபாஸ்ல இன்னைக்கு ஒருத்தன், உண்மையிலுமே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு வந்தாங்களா இல்ல தமிழ்நாட்டு இளைஞர்களை குழி தோண்டி புதைச்சு புதகுலிக்கு அனுப்புறதுக்கு இவன் கட்சி ஆரம்பிச்சு தெரியல. இது வரைக்கும் 54 பேர் செத்து போயிருக்கான் இவன் கட்சி கூட்டத்துக்கு போய். தமிழ்நாட்டில் ரெக்கார்டு பிரேக் பண்ணிட்டு இருக்கான். 54 பேரை கொண்டிருக்கான் ஒருத்தன். கட்சி ஆரம்பிச்சு வரும்பொழுது அவர் வந்து உங்களுக்கு நிப்பாரா? எதுல நிப்பாரு? இதுல பெண்கள்லாம் எங்க அண்ணன் எங்களை கைவிட மாட்டாருங்க, எங்களை நல்லா பார்த்து பாருங்க. அவர் பாருங்க படத்துல தங்கை சென்டிமெண்ட், என்னத்தான் செஞ்சு புட்டோம் அண்ணன் தங்க ஆயி புட்டோன்னு பாட்டை போடும் பொழுது கண்ணீர் தாரையா தொரன்னு ஊத்துதுங்க. அவ்வளவு சென்டிமெண்டா அவர் பேசுறாருங்க அப்படின்னு சொல்லி பெண்கள் நினைக்கிறாங்க. நீங்க அப்படி நினைக்கிறீங்க, உங்களை தங்கச்சியாக அவர் பார்க்கிறாரு நீங்க சொல்றீங்கல்ல, உங்களை மதிப்பாருன்னு சொல்றீங்கல்ல. கட்டின பொண்டாட்டிங்க 25 வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி அவர்களை கட்சிக்காரன் விமர்சிக்கும் பொழுதே ஒரு வார்த்தை பேசல. கட்டின மனைவிக்கு உண்மையாக இல்லாதவர் உங்களுக்கு எப்படி உண்மையாக இருப்பார்? இதை முதல்ல மக்கள் சிந்திங்க. வர்றாரா நடிக்கிறாரா சொல்றாரு, 2 பேருக்கு தான் போட்டி. அப்படி இல்ல, இங்க 2 போட்டி தான். ஒன்னு திராவிடம் பேசிக்கொண்டு தமிழ்நாட்டில் ஆற்று மணலை திருடிக்கொண்டு தமிழ்நாட்டில் கனிம வளங்களை திருடிக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களுடைய வேலை வாய்ப்பை பறித்து கொண்டு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காமல் தமிழ்நாட்டு மக்களை சோம்பேறியாக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய தாலி அறுக்கின்ற திராவிடமா, இதையெல்லாம் பாதுகாத்து தமிழர்களுக்கு நல்ல வாழ்வியல் கொடுக்கின்ற தமிழ் தேசியமா? இந்த 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு திராவிட சித்தாந்தம், இன்னொன்னு தமிழ் தேசியம். இப்படித்தான் இருக்கு காலம். ஆனா இவங்க மாத்துறாங்க, நாங்க எப்படியும் ஜெயிச்சுட்டு நாங்க அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம். இவங்க பேசுறதெல்லாம் கேட்டோம்னா அரியலூர் மாவட்டத்தில் சிமெண்ட் இல்லைங்க, இன்னொரு 5 அடி கூட தேண்டி நீங்க மட்டும் தோண்டிட்டீங்கன்னு வைங்களேன், உள்ள இருந்து தங்கமா தண்ணியா வெளியில வரும். குடிச்சா நம்ம அப்படியே பொன்னரத்தா மாறிடுவோம். அப்படி அள்ளி விடுறது. ஏன்னா வாக்குறுதி தானே. ஏற்கனவே திமுக 505 தேர்தல் வாக்குறுதி கொடுத்துச்சு. எத்தனை நிறைவேற்றி இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, மருத்துவருக்கு கொடுக்கல, செவிலியருக்கு கொடுக்கல, அரசு ஊழியர்கள் யாருக்கும் சம்பள உயர்வு இல்லை, யாருக்குமே ஓட்டுநர் நடத்துனருக்கு பணம் கொடுக்கல. இப்படி எல்லா அரசு துறை நிர்வாகங்களும் சீர்கெட்டு கிடக்கு. ஆனா ஐயா சொல்றாரு, நாங்க எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டோமே. நீங்க சொன்ன ஒரே ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கீங்க, வருமானத்தை பெருக்கிறது. அதுல எதுல வருமானத்தை பெருக்கிருக்காருன்னா, ஐயா அவர்கள் சொல்றாரு, ஐயா ஸ்டாலின் அவர்கள், ஆக இளைஞர்கள் எல்லாரும் போதையின் பாதையில போகாதீங்க, போதையின் பாதையில் போறதுனால நாடு நாசமாக போய்கிட்டு இருக்கு, நாட்டு மக்கள் இளைஞர்களுடைய உயிர் பறிக்கின்ற அந்த மதுவை எல்லாரும் விட்டொழிங்க, அது மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு, அதை வாங்கி பருகாதீங்க. லூசு, விற்கிறதே உங்க அரசு தாயா, விற்கிறது நீங்க தான். அரசை வித்துட்டு வீடியோ போடுறாரு, யூடியூபரா மாறி போயிட்டாரு முதலமைச்சர். போதையின் பாதையில போவாதீங்க. அந்த போதையால, இந்த போதை மட்டும் இல்ல, கஞ்சா போதை, மெத்தபட்டமைன் போதை, இப்படி ஊசி போதை, இப்படி தமிழ்நாட்டு இளைஞர்கள் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு போதை வஸ்துக்களுக்கு அடிமையா இருக்கிறான். போதை வஸ்துக்கு அடிமையாக்கி பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கிறான். தூத்துக்குடி மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கிற பெண்ணை ஒருத்தன் பாலியல் வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணிட்டான். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் சொல்றாரு. அந்த இரும்பு கரம் எங்க போச்சு? 2021 இருந்து சொல்லிட்டு தான் இருக்கீங்க, இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன். ஆனா இப்ப சொல்றாரு, மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தால், ஆக மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுட்டா பெண் பிள்ளைகள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டா அதுக்கு பாதிக்கப்பட்ட அதை ஏற்படுத்திய அவர்களுக்கு தூக்கு தண்டனை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பீங்களாங்க ஐயா? இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். நானும் யோசிச்சு பார்த்தா இதை 15 ஆண்டு காலமாக அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா மேடையிலும் பேசிட்டு இருக்காரு. எப்படின்னா, என் வீட்டு பிள்ளைய நீ தொட்டுட்டியா, என் பிள்ளைய நீ கொன்னுட்டியா, பிள்ளைய அப்படியே எடுத்து வைடா, அங்க எவன்டா அவன் கொன்னவன், எவன்டா பாலியல் செண்டல் பண்ணவன், அவனை வெற்றா, அவனை புதடா, அவனை சுட்டு தள்ளுடா, அவனை புதைச்சதுக்கு அப்புறம் என் வீட்டு பிள்ளைய எடுத்து புதடான்னு எங்க அண்ணன் 15 ஆண்டு காலமாக சொல்லி வருவது இப்பதான் ஸ்டாலின் காதுக்கே போயிருக்கு. இப்பதான் பெண்களுக்கு எதிராக குற்றச்சம்பவங்கள் நடக்குதுங்கிறதே இந்த மாநிலத்தின் முதலமைச்சருக்கு தெரியுதுன்னா, இன்னும் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. கோடி பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு, எல்லாமே பிரச்சனையாத்தான் இருக்கு. அப்ப இதையெல்லாம் எப்ப இவர் காதுக்கு போய், எப்ப இதெல்லாம் இவர்கள் சரி பண்ணி, எப்ப நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பாங்க? ஐயா பேசுறாரு, நல்லாட்சிக்கு நாயகர் ஸ்டாலின் தொடரட்டும். பாட்டு போடுற பாட்டு, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், நொட்டும். தமிழ்நாடு நொட்டும். நீங்க ஆட்சியில் இருந்தீங்கன்னா எப்படி வெல்லும், எப்படி வரும்? பாட்டு அப்படி போடாதீங்க, மாத்திக்கங்க. திமுகவில் இருக்கிற உடன்பிறப்புகள் இந்த பாடலை மாற்றி பாடியவர், பாடிக்கொண்டு இருப்பவர் உங்கள் விஜய்னு கூட நீங்க போட்டுக்க, எதை வேணா போட்டுக்க. அவனுக்கு எவனா எழுதி கொடுக்க தான் போடுவான், நீ போட்டுக்க, அப்படி கூட போட்டுக்க.
ஸ்டாலின் தொடரட்டும், தாய்மார்கள் தாலி அறுக்கட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், ஆத்து மணலை திருடட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், மலையை உடைச்சு விற்கட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு நாசமா போகட்டும். அப்படி வேணா போடுங்க ஐயா. நீங்கள் செய்கின்ற ஆட்சி முறை அப்படித்தான் இருக்கு. இந்த முறை வாய்ப்பை மாற்றி கொடுங்க. இது எல்லாத்தையும் பாதுகாக்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து தம்பி புகழ் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். கட்டாயம் தமிழ்நாட்டுக்கான விடிவு பிறக்கும். பிரபாகரன் பேரை சொல்லி மீசையை முறக்கு, திராவிட சித்தாந்தத்தை அடியோடு நொறுக்கு, தமிழ் தேசியமே வெல்வதே நம் இலக்கு. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர், தமிழ் தேசிய இனத்தின்